ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, நீங்கள் பார்க்குறது வந்து அபிராமி அம்மனுக்கு கற்பூரம் ஏற்றுறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து எடுத்த வீடியோவை தான் நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து நான் வந்து அபிராமி அம்மனுக்கா வந்து கற்பூரம் தான் ஏற்றுவாங்க. அவங்களுக்கு யாருக்கு என்ன வேண்டுதல்னு இருந்தாலும் உனக்கு நான் கற்பூரம் ஏற்றுறமான்னு சொல்லி அவங்க வேண்டுனாலே அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறிடும். அவங்க வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடியே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும். அதே மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளை தான். நான் வந்து இப்போ இங்கே மேரேஜ் இங்கே வர போய் தான் எனக்கு இப்போ இவங்க சொல்கிற அந்த கால கதையெல்லாம் அவங்க சொல்ல போய் எனக்கு வந்து இப்போ தெரியும். நான் கேட்டப்போ எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க பொண்ணு வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னன்னா ஒரு பொக்களை மாதிரி ஒன்று வந்துச்சான் அவங்க பொண்ணுக்கு. அந்த பொக்களை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சான். அந்த குழந்தைக்கு வந்து அந்த பொக்களை வந்து வலி தாங்க முடியாமல் குழந்தை அழுவுதான். குழந்தை நொய்யின்னு அழ இவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியலையா. ஃபுல்லாக என்னென்ன மருந்து கொடுக்குமோ எல்லாமே கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு அந்த வலி தாங்காமல் குழந்தை அழுவுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அபிராமி அம்மன்கிட்ட அவங்க வேண்டுறாங்களாம். இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இப்படி இருக்குமா, இந்த பொக்களை வந்து சரியாக போயிடணும், குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து வேண்டி உனக்கு நாங்கள் முட்டை வாங்கி வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிட்டாங்க. அதுக்கப்புறவு குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுவி நிப்பாட்டி குழந்தை தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்களாம், எவ்வளோ பெரிய பொக்களம் அந்த குழந்தையோட உடம்புல இருந்துச்சோ அந்த பொக்களம் இருந்த சுவடே இல்லையாம். அந்த குழந்தையோட உடம்புல அந்த பொக்களமே இல்லையாம். அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. அவங்கக்கிட்ட நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டேன், நீங்கள் வந்து பொக்களம் இருந்துச்சுல அது என்ன ஆச்சுன்னு. அவங்க அப்போ தான் சொன்னாங்க, அதிசயம்னு எனக்கு அதுதான் அதிசயம். அவள் உடம்புல இருந்த அந்த பொக்களம் இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு. நார்மலாக எப்போதும் போல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு பேரதிசயம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. உண்மையாகவுமே அந்த அளவுக்கு வந்து பவர் இருந்துச்சு. நாங்கள் வந்து வேண்டின உடனேயே எங்களை வேண்டுதலை அந்த அம்மா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வந்து அபிராமி அம்மனுக்குன்னா கற்பூரம் தான் வாங்கி வைப்பாங்க. நீங்கள் எந்த இதில் முட்டை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுனேன்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டாங்களாம். முட்டைலாம் வாங்கி வைக்கக்கூடாது, கற்பூரம் தான் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். நம்ம வேண்டிட்டோம் அப்படின்றதுக்காக கோயிலில் வாங்கி நம்ம முட்டையை கொடுத்துடலாம், அபிராமி அம்மனுக்கு கற்பூரமும் நம்ம வந்து கொடுத்துடலாம். வேண்டின வேண்டுதல் வந்து முட்டை வாங்கி வைக்கிறோன்னு சொல்லி, ஆனால் கற்பூரம் தான் வாங்கி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கற்பூரமும் அவங்க வேண்டுற மாதிரி முட்டையும் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா. அந்த குழந்தை வந்து நைன்னு அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் போனப்போ அழுதுகிட்டே இருக்குமா. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு நாள் குழந்தை வந்து இப்படி போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு தெரியலன்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கி அபிராமி அம்மன் பாதத்துக்கு கீழே வச்சுட்டாங்களாம். போட்டுட்டு இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்க, என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல, இவளுக்கு நீந்தான் பொறுப்பு, இனி இந்த மாதிரி அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி அம்மாவோட பாதத்தில் போட்டுட்டு அவங்க எடுத்தது தான் மிச்சமாக. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த அழுறது, அப்புறம் அனாவசியமாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, காய்ச்சல், எதுவுமே அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையே கிடையாதான். அவங்க வந்து சொல்கிறாங்க, அனாவசியமாக அடிக்கடி உடம்பு வந்து கெடுற மாதிரி பிள்ளைக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது, நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருந்தா என் பிள்ளை அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இதை கேட்டுட்டு எனக்கு சரி நான் இதை வந்து சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அபிராமி அம்மனுக்கு வந்து கற்பூரம் வந்து மெயினாக வந்து ஏற்றுவாங்க. இப்போவும் நான் வந்து சாயங்காலமே அவங்க ஏற்ற ஆரம்பித்ததுமே நான் எடுத்த வீடியோ இது வந்து இருட்டிரும், அவ்வளோ நேரம் வந்து எரிஞ்சிச்சு. நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொஞ்சம் கம்மி நேரத்துக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் கற்பூரம் எரியும் போது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க வந்து கேட்பாங்க, உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் அப்படி உங்கள் வேண்டுதல் நிறைவேறினா கூட நீங்கள் கீழே அதுக்கப்புறம் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
அந்த அளவுக்கு கற்பூரம் வந்து ஏத்துறதுக்கும், நம்ம வேண்டிக்கிட்டு வந்து நம்ம அத வந்து நேர்த்திக்கடனா செய்யறப்ப, அதுக்கு அதிக பலன் உண்டு. நம்ம வேண்டுதல நிச்சயமா அம்மா கேட்டு அத நிறைவேத்தி குடுப்பாங்க. இது வந்து இப்ப வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உண்மை அதிசயம் தான். இப்ப கூட ரீசென்ட்டா கூட ஒரு சின்ன புண்ணு வந்தது. அப்ப ஞாபகம் வந்துச்சு அவங்க சொன்னது. அதனால இந்த மாரி புண்ணா இருக்குது. இது வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குதும்மா. இந்த புண்ணு சரியாயிரணும். உனக்கு கற்பூரம் நான் வந்து வாங்கி ஏத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டது தான். திருப்பி திருப்பி அதில வந்து பொக்களம் வந்துகிட்டே இருந்தது. திரும்ப அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி உண்மையாவே அப்ப நம்ம நெனச்சு நம்ம மனசார அந்த நம்பிக்கையோட வேண்டுறதுக்கு எவ்வளவு பலன் அப்படின்றது வந்து எனக்கு அப்ப தான் புரிஞ்சுச்சு. அப்படியே அது சரியாயிருச்சு. இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்களுமே உங்கள் வேண்டுதலை மனசார வேண்டுங்க. நீங்களுமே உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சீக்கிரமாகவே சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கும் அபிராமி அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன். அபிராமி அம்மனோட மிராக்கள் அவங்க வந்து செஞ்ச அதிசயம் இது எல்லாமே நான் வந்து அதுக்காக தான் வீடியோவில் வந்து கொடுத்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் வேண்டுதலை இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அமைதியாக உங்கள் மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் வேண்டுங்க. அது அபிராமி அம்மன் நிச்சயம் கேட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வேண்டுறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வாய் பேசாதீங்க. அமைதியாக இருந்து உங்கள் வேண்டுதலை நீங்கள் அம்மா கிட்ட மனசார நினைங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஏன்னா அபிராமி அம்மனுக்கு கற்பூரம் வந்து ஏற்றி வச்சிருக்கிறப்ப வந்து யாருமே வாய் பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதை தான் நான் வந்து வீடியோவிலையும் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அமைதியாக மனசுக்குள்ளே நினைச்சி அம்மாக்கிட்ட வேண்டுங்க. அம்மாவுக்கு வந்து நிச்சயம் கேட்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே டைம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஏற்றின இந்த கற்பூரம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இருட்டிடுச்சு. இப்போ தான் வந்து அமையுது கொஞ்சம் கொஞ்சமாக. இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃபுல்லாக அமைஞ்சதுக்கப்புறமாட்டி அதில் நிறைய விபூதி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்ல, அந்த விபூதி எல்லாத்தையுமே கொஞ்சம் எல்லாத்துக்குமே பிரசாதமாக அதை வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. எல்லாருமே அதை நெத்தியில் வைப்பாங்க. எல்லாரும் வேண்டுதலுக்காக கொடுக்குற கற்பூரத்தை வந்து சேர்த்தி வச்சு பானை வச்சுருப்பாங்க. அபிராமி அம்மனுக்கு கற்பூரம் ஏற்றுறதுக்குன்னு சொல்லி அதில் நிறைய விபூதி வச்சுருப்பாங்க. வச்சு அதில் தான் ஏற்றுவாங்க. ஏற்றி அது வந்து இப்படி ஃபுல்லாக அமைஞ்சு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாய் பேசாமல் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த விபூதியை வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடக்கும். உண்மையாலுமே அந்த தீபத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு, அப்படி ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவு, அமைதி எல்லாமே கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது வேண்டுறோன்னா அதை பள்ளி உத்தரவு கொடுக்குறப்ப அது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு. இதை வந்து அனுபவபூர்வமாக உணரப்போய் நான் உங்களுக்கு இதை வந்து என் வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.